வள்ளல் ஓரி. ஓரியின் நாடு பசுமையால் நிறைந்தது. அவர் தினமும் காலையில் பசுக்களுடனும் விவசாயிகளுடனும் உரையாடுவதில் மகிழ்ந்தார். ஒரு நாள் ஒரு பசு காயமடைந்து கோட்டையில் நடுங்கி கிடந்தது. பலர் அதை புறக்கணிக்க ஓரி அதனை நெருங்கி அதற்கு மருந்தளிக்கச் சொன்னார். ஒரு ஏழை குடும்பம் பல ஆண்டுகளாக வீடு இன்றிய தெருக்களில் உறங்கி வந்தனர். ஓரி உடனே தனது நிலத்தில் வீடு கட்டிக் கொடுத்து, இது என் சொத்து இல்லை, மக்களின் உரிமை என்கிறார். ஒரு வறுமையில் சிக்கிய கிராமம், பசிக்கொண்டு உயிர் வாழும் மக்கள். ஓரி அவர்களுக்கு பெரும் விருந்து ஏற்பாடு செய்கிறார். என் மகிழ்ச்சி உங்கள் வயிற்றின் நிம்மதியில் உள்ளது என்கிறார். ஓரி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர். கிராம பிள்ளைகளுக்கு கட்டணமின்றி நூல்கள், கற்றல் உபகரணங்கள் வழங்கினார். ஓரி ஒரு நாள் ஒரு வயோதிக கவிஞர் ஓரையின் கொடைப்புகழை ஒரு பாடலில் சொல்கிறார். ஓரி மகிழ்ந்து தங்க நாணயம் கொடுத்து, உன் வார்த்தைகள் என் நாணயத்திற்கும் மேலானவை என்கிறார். மக்கள் ஓரியின் சிலை அமைக்க நினைத்தனர். ஆனால் அவர் மறுத்தார். நீங்கள் செய்யும் நற்காரியங்கள்தான் என் நினைவு சிலை என்றார். மரணம் அருகில் வந்தபோது அவர் சொன்னார், நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்லது செய்யுங்கள், அதுவே எனது ஜீவம்சம். மக்கள் கண்ணீர் விட்டனர். ஓரியின் கொடை, நல்லெண்ணங்கள், எளிமை எல்லாம் தமிழ் மக்கள் மனதில் கவிதைகளாகவே வாழ்ந்தது. கவிஞர்கள், பாட்டாளிகள், குழந்தைகள் என அனைவரும் ஓரி குறித்த சுருதியை பாடினர்.